வணக்கம். கிரிப்டோகரன்சி ஒரு எளிய விளக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டமாற்று முறை தங்கம். காகித பணம் என மாறிய நமது பணப்பரிமாற்ற முறை. இன்று அடுத்த கட்டமான கிரிப்டோகரன்சி என்ற டிஜிட்டல் நிலையை எட்டியுள்ளது. கிரிப்டோகரன்சி என்பது ஒரு வகை டிஜிட்டல் பணம். இது காகித வடிவிலோ அல்லது நாணய வடிவிலோ இருக்காது. உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தைப் போலன்றி. இதை எந்தவொரு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ கட்டுப்படுத்தாது. இது கிரிப்டோகிராபி எனப்படும் மிக உயர்தர கணித குறியீடுகள் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. அதிகார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன். சாதாரண வங்கி முறையில் ஒரு பணப்பரிமாற்றத்தை உறுதி செய்ய வங்கி என்ற ஒரு பொது அமைப்பு தேவை. ஆனால் கிரிப்டோகரன்சி முறையில் உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான கணினிகளே இந்த வேலையை செய்கின்றன. இதைத்தான் டிசென்ட்ரலைசேஷன் என்கிறோம். இதனால் எந்தவொரு தனி நபரால் அல்லது அரசாங்கத்தால் இதை தன்னிச்சையாக மாற்றவோ முடக்கவோ முடியாது. பிளாக்செயின் தொழில்நுட்பம். கிரிப்டோகரன்சியின் முதுகெலும்பு பிளாக்செயின் ஆகும். இது ஒரு பொதுவான டிஜிட்டல் கணக்கு புத்தகம் போன்றது. ஒவ்வொரு பணப் பரிமாற்றமும் ஒரு பிளாக் என அழைக்கப்படும். இந்த பிளாக்குகள் ஒன்றோடொன்று சங்கிலித் தொடர் போல இணைக்கப்படுவதால் இது பிளாக்செயின் எனப்படுகிறது. இதில் ஒருமுறை ஒரு தகவல் பதிவாகிவிட்டால் அதை யாராலும் திருத்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது மிக உயர்ந்த வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. சில நவீன பிளாக்செயின்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எனப்படும் டிஜிட்டல் ஒப்பந்தங்களை ஆதரிக்கின்றன. இதன்படி குறிப்பிட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும்போது அந்த ஒப்பந்தம் தானாகவே செயல்படும். இதற்கு வக்கீலோ அல்லது இடைத்தரகரோ தேவையில்லை. இதன் சிறப்பம்சங்கள். நேரடி பரிமாற்றம். உலகின் எந்த பகுதிக்கும் இடைத்தரகர் இன்றி உடனடியாக பணம் அனுப்பலாம். பாதுகாப்பு. ஹேக் செய்ய முடியாத உயர்தர குறியீட்டு பாதுகாப்பு. எல்லைகளற்றது. இது எந்தவொரு தனி நாட்டுக்கும் சொந்தமானது அல்ல, உலகளாவியது. உலகம் டிஜிட்டல் மயமாகி வரும் சூழலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பான பொருளாதார புரட்சிக்கு கிரிப்டோகரன்சி ஒரு முக்கிய அடித்தளமாக அமைகிறது. நன்றி.